தலைவர் இருக்கிறார் தியானம், குருக்கள் இருக்கிறார், எல்லாரும் தியானம் இருக்கிறார். எல்லாம் அந்த அஞ்சாறு கோயிலில் கொண்டு கூடியாது. இப்போ நடராஜாவும் வருவார் பற்றி. இது வந்து சட்டபூர்வமாகி தியானம் வைக்கணும். அது வைக்கிறதா திறக்கணும், சக்கரம் திறக்காம வராது. அப்போ இதில் திறந்து தியானிச்சவனும் ஈசன் அங்கே மேலே ஈசன் இங்கே எல்லாம் கடவுள், நானும் கடவுள் இல்லை, எனக்கும் அடிச்சிருக்காரு. நான் வந்து சொல்லத்தான் முடியும். தூதர் வந்து சொல்ல போகிறார், நபி ஈசன் வந்து நிற்கிறார். அப்போ பள்ளியில் சேர்ச்சில் நடக்கிறீப்பார், சேர்ச்சில் அங்கே நடக்குது. இப்போ பள்ளியில் கொஞ்சம் வந்து எடுக்கிறாங்க. அப்போ எல்லோரும் எல்லாம் மூவ் பண்ணுது. அப்போ ஈசன் வந்துட்டாருன்னா நபி ஈசன் வந்து நிற்கிறார். அவர் அடிபட மாட்டார், சொல்லுவார், கேட்காட்டி மேலேருந்து அடிபடும். உள்ளுக்குள்ள சூக்கமாக அடிக்க போகிறாரு, கண்ணுக்கு தெரியாது, எப்படி அடிபடும்னு தெரியாது. கேன்சர் வரும், நோய் வரும், சிக்கா வரும், சுனாமி வரும். இப்போ ரீ போட்டிங்க, பஞ்சவரம், தேர்ட் போர், கொரியா பிளேட் அனுப்பிட்டீங்க, எல்லாம் அனுப்பாச்சு. இப்போ அவர் கேட்குறா, நானா நீயா வெளில இருக்கேன். ஈசன் கேட்குறா, ஈசன் இப்போ கண்ணுக்கு தெரியாது, நீங்கள் அடிச்சும் போடுவீங்கன்னு சொல்ல. ஈசன் என்ன செய்ய முடியும்? 7 நாளைக்கு நான் காற்றை ஓப்பன் பண்ண போகிறேன். 7 மொண்டு கேட்குறேன். மூச்சை நிப்பாட்டி பார்ப்போம். நீங்களாம் நாளாண்டு பார்க்க போகிறாதானே, ஏன்னா பூமியை பாதுகாக்கணும். இதுக்கு மேலே விட்டால் நீங்கள் எல்லாம் அழிச்சு போடுவீங்க. அப்போ ஏற்கனவே நெல் நஞ்சா போச்சு. அப்போ அவர் ஓஃப் பண்ண போகிறார். அதுக்கு முன்னாடி சரணடை சொல்கிறார், எல்லோரும் தியானம் செய்கிறேன், மற்ற இவங்க தான் மூச்சு நிற்கும். அப்போ அதை ஒரு கொஞ்சம் நேரம் கோல் பண்ணி வச்சுட்டு மிச்சப்படம் விட்டுருவார். ஏன்னா கலியுகத்திலேருந்து கல்வி அவதாரத்துக்கு வைக்க போகிறாரு. கல்வி அவதார உபதேசம் ஈசன் அண்டத்துலேருந்து வைக்கிறாரு. பருமனையில் அந்த கோணம் வந்து சொல்லி இங்கே சித்த விளையாட்டை காட்டுறாரு. அதெல்லாம் சரி வராது. நேராக வந்து சொல்கிற அந்த டைம் தட்சணாவத்தி புடவை விட்டார். சித்திரங்களும் தேடி பார்த்தார். முருகன் தான் கொடுத்தாரு. எல்லோரும் கொண்டு வந்துட்டு பாப்பா 9 கொஞ்சம் பவுனாக்கத்தான் சொன்னார். அப்போ 9 கொஞ்சம் பவுனாக்கி தியானம் சரியாகும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஞான உபதேசம் நடக்குது. எங்களை பேர் கொடுத்தது ஸ்டூடெண்ட் பாப்பா ஞான உபதேசம். இப்போ ஞானம் எடுத்துட்டு தான் சாப்பாடு போயிடுது. ஜஸ்ட் டு தியானம் தே ஓப்பன் ஃபினிஷ். இது கொண்டு வந்துட்டா 5 டைம் தியானம் இருக்கிறாரு. 5 டைம் தியானம் இருந்தால் தான் முடியும். 5 கால பூசை 5 டைம் வாங்க. அப்போ உங்களோட மக்கள் அங்கே காசு கொடுத்து தியானம் எடுத்துட்டு போயிடுங்க. அப்போ தான் அந்த சென்டர்கள் இருக்குது. இல்லையோ எவனவன் சும்மா பேசுவான், இவையெல்லாம் கடத்துக்கு. இப்போ ஈசன் வந்து நிற்கிறாரு, ஹெல்ப் பண்ண உதவி செய்ய போகிறாரு. இதை வச்சுட்டிங்கன்னா தப்பு. கோயிலே பயப்படுது. ஒரு ஆயஸ்வரி கோயில் இதெல்லாம் நான் நடந்தாமல் என்னது ஆஃபீஸ் இல்லை கேட்டேன். எங்கே எனக்கு அந்த நடமாடும் கோயில் எங்கே வரைக்கும் அங்கே என்ன பார்க்க முடியும்? என்ன பார்க்க முடியாது. எனக்கு அந்த ஆசிரமமோ ஒன்றுமே இல்லை ப்ரோ. நடந்து தெரிகிறாரு. அப்போ எத்தனை ஆசிரமம்? 39. அப்போ ஈசன் இங்கே தான் வந்தேனா, இங்கே வந்துட்டு தான் வளைஞ்சதுல போகணும். இப்போ நாளைக்கு சென்டருக்கு போனாச்சு சொல்லி கூப்பிட்றாரு. இப்போ பஞ்சபாண்டவருக்கெல்லாம் விஷ்ணு வந்து கூப்பிட்றாரு. பெரிய ஒரு அழிவை காப்பாற்றுவானும் ஒன்று சேரும். இப்போ பெரிய அழிவு வர போகுது. அப்போ அழிவுக்கு நாம் இன்றைக்கு இந்த உலக சாதனம் கூட போகிறீங்க. நாளைக்கு அங்கே என்ன தின்னத்தையாக தந்துட்டேன். நேற்றைக்கு மிரக்கெல்லாம் வந்து என்ன கிடைச்சி. நான் இங்கே 10K ஸ்கூலில் பிரின்சிபலுக்கு 30 புரோக்கேக்கு வந்தார். எனக்கு தெரியும் வேறு வந்தோன்னு கூப்பிட கூட நான் போகணும். வந்து என்ன வர சொன்னார், எழுதி தந்துட்டார். அப்போ நம்மளோட குரூப்பும் போயிருக்கப்புறம் நான் சொல்லி நாக்காளி இது நம்ம கீழே தான் இருக்கணும். ஒன்றும் செய்ய முடியாது. என்ன உபதேசம் கீழே. அங்கேருந்து யார் குருக்கள் பரஞ்சொலி சபை எல்லோரும் வர போயினேன். எல்லாருக்கும் சொல்ல போயினேன். இது என்ன முடிவு எடுத்துக்கினா ஒன்று கூடுறீங்க. இவ்வளோ சாணம் என்ன முடிவு வச்சுக்கிறீங்க? இன்றைக்கு கூட்டிட்டு நாளைக்கு ஓடிடுவீங்க. திருப்பி உலக நாள் எத்தனை நாளைக்கு விடுறது? சூக்கமமாக இந்த ஓசத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு போயிடுங்க. எடுத்துகிட்டு எல்லாரும் சொல்லி கொடுத்துருங்க. இனி வந்து விளையாடக்கூடாது. இனி விளையாடினா இதுக்கு மிஞ்சி தாங்காது பூமி. இது அப்போ நம்ம உலகம் ஒன்று கூடுறா இது ஒரு சந்தர்ப்பம். ஆனால் ஒன்று கூட வச்சுருவேன். ஏன்னா இது எனக்கு கூடி நான் நடக்கிறதெல்லாம் சூக்கமம்மா. அங்கேருந்து நான் சுற்றுறாரு. இங்கே போ, அங்கே போ, கண்ணட்டை போ, இங்கே போ, அங்கே போ, இங்கே போ. நான் வந்துடுவேன். திருப்பியும் இங்கே வந்து நிற்கிறாரு. இப்போ இந்த முறை என்னென்னா உங்கள்கிட்ட எல்லா சபைக்கும் போனேன். இப்போ நீங்கள் போகிறீங்க. இப்போ அங்கே முடிச்சுட்டாரு. அந்த அவர் முடிச்சுட்டாரு. அவரும் திறக்க முடியும். அங்கே இருக்கிறார் முன்னுக்கு. அவரால் அது செய்யலை. அப்போ நீங்கள் இது திறந்துட்டா ஒளி தெரியும். அப்போ பாப்பா சென்டரில் சக்தி இருக்குது. தியானம் செய்கிறார் வந்து வரும். அப்போ தான் பாப்பா முழுமையாக கொடுக்குறாரு உபதேசம். பாப்பாண்டா ஈசன். பிறகு நான் சூக்கமாக தான் பெற முடியும். கண்ணுக்கு தெரியாது. ஒளி அற்றவர் ஈசன். அப்போ ஒளி அற்றவன் எப்படி வருவார்? சக்கரம் திறக்கா வர முடியாது. 9 சக்கரம் திறந்தால் தான் பெற முடியும். அப்போ நான் 9 சக்கரையும் திறந்து விடுறாச்சு. இவங்களும் கடவுள், நானும் கடவுள் இல்லை. இவ்வளோ நாளும் ஈசன் தான். அவரால் தான் ஜோதி ஈசன் தான். அப்போ கிளாங்கில் இப்போ குறைஞ்சி இன்றைக்கு இப்போ தான் கிளாஸ் முடிச்சுட்டு வரோம். எத்தனை பேர்? 150 பேர்கிட்ட சந்தோஷா கோயில் தான். சந்தோஷா கோயிலில் ஒரு நாளும் இல்லை. பெருமாள் கோயில் இப்போ போகிறேன். பெருமாள் கோயிலாம் முதல்ல இருந்தேன்னா உங்கள்கிட்ட வந்துட்டு உங்களோட கண்ணஞ்சுன்னா ஒரு கோயிலுக்கு போக போகிறேன்னு சொன்னேன். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டேன். அங்கேயும் முடிச்சாச்சு. அங்கே இப்போ நடக்கலை. இப்போ போகிறேன். இப்போ அங்கேயும் சரி. அப்போ எல்லாருமே பெருமாள்ண்டா இப்போ நான் சக்கரம் கொடுத்துருக்கேன். விஷ்ணு பெருமாள் தான் நான் வந்திருக்கிறேன்.
இதில் தான் இருக்குது. இதே சுடத்தால் குத்தி உடைச்சி விட்டுருவார். பெரும்பாலும் ஈசன் இல்லை, ஈசன் கையில் தான் இருக்குது. அப்போ பள்ளி கொண்டால் பெருமாள் திருப்பதியில் வெள்ளம் முறிச்சு நான் சொன்னேன், மக்கள் ரம்மில் சொன்னேன், 10 கிழமை எல்லாம் சொல்ல இப்போவும் நான் சொன்னேன் வாங்கணும். இப்போ இந்த ப்ரோக்ராம் வைக்கக்கூடிய எப்படி ஐயா நான் இந்தியாவிலேருந்து குருமாரை சந்திக்கிறேன் நான் எனக்கே யோசினேன். எஸ்டே மார்னிங் அப்படியே கூட்டி இருந்த நீ அலையாத, நான் ஒரு கொண்டு பேசிடுவேன். பாருங்க ஈசன் செட் பண்ணுறேன், நீ கஷ்டப்படாத, நீ இப்படி போய் எத்தனை தடவை போகிறேன், என்ன செய்ய போகிறேன், நான் ஒருத்தர் கொண்டு வரேன், நான் நியூசிலாந்து போக போகிறேன், நியூசிலாந்து ரெடியாக இருக்கு முருகன் கோவில் ரெடி. அப்போ போயிடுவேன், போய் அங்கேருந்து திருவண்ணாமலை போயிடுவேன். திருவண்ணாமலை சக்குரு நித்யானந்தன் எல்லாரும் பெறணும், எல்லாம் இதைத்தான் சொல்லி கொடுக்கணும். இங்கே மாற்ற முடியாது, இங்கே என்றுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஈசன் வந்து நிற்கிறார், இப்போ பயப்படுறாரு. அன்றைக்கு நீங்கள் ப்ரோக்ராம் வரையில் மலேசியா ஜெயிலில் தப்பிட்டார். You see, I don't bring serial. Yeah, that day bring computer, I don't bring it. மலேசியாவில் ஒரு அம்மா ஜெயலலிதா, அவள் அதே டேட்டு தான் பிறந்தா, அவன் வாசி கருப்பு அவள் இல்லை. ஆனால் இவள் ஃபுல்லாக கூட்டிகிட வர்றான். நான் டக்குனு வந்து தியானம் செய்து அவள் சொல்கிறா. அப்போ நான் பிரியா அந்த ஆயில் இருக்கு, பேபி ஆயில் இருப்பாங்க, அந்த பைப்புக்கு மேலே பாருங்க இருக்கா பாருங்க, பேபி ஆயில் பாருங்க. ஜெயலலிதாவுக்கு நான் 2011 இமெயில் அனுப்பினேன். இவங்க நம்பல, இப்போ தான் தெரிஞ்சு இவங்க அனுப்புகிற வந்துருந்தா தப்பிருப்பா, இப்போ தான் தெரிஞ்சது. அதுக்காக ஈசன் செட் பண்ணி கொண்டார். அப்புறம் yesterday one man died, ரத்ததானம் கொடுத்து வந்துட்டார். மை சிசியர், then I bring black, already bring to him. அப்போ நான் கொண்டு வரல, ஐ டோன்ட் bring இல்லை. இது அவர் செய்து காட்டுறாரு, உங்களுக்கு இப்படி நம்பிக்கை அவரெல்லாம் செய்ய முடியும். அவர் அணுவின்றி ஒன்றும் அசையாது. அவர் தான் செய்ய, அவருக்கு உங்களுக்கு காட்டுறாரு. இவர் போறாரு, இவருக்கு பின்னால நான் வாரேன், இவர் மெய்யென்று காட்டுறதுக்கு காட்டுறாரு. அதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் எல்லாரையும் காப்பாற்ற முடியும் இல்லையா? கர்மா இல்லை. பாருங்க, நீங்களும் பெறாமறதுக்கு உங்களோட கர்மா தடுக்கும். அப்போ என்ன கேட்டாங்க, வை இதை பீப்புள் ஒன்று கூடுறாங்க, எல்லாரும் கர்மா இருக்குது. இப்போ இவங்க எவ்வளோ ஒன்று கூடல, இவங்களும் இன்னும் முடிக்கல. நான் சமாதி ஆகிட்டு வந்தேன், நான் கர்மா கழிச்சிட்டு சுத்தமாக வந்து இருக்கிறேன். இப்போ என்ன மாதிரி வந்தால் தான் என்ன வர முடியும். அப்போ அதுக்கு என்ன, நான் பிளாக் ஹோல்டு போய் பூலோகம், பொருளோகம், சொர்க்கலோகம், மகளோகம் 9, 9, 18 ஆடி 18 அம்மை அங்கே போயிட்டு வந்து நான் அங்கே தான் விட முடியும் உங்களை. அப்போ இவங்க பூலோகம் பொருளோகம் பயிற்சி எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க. இப்போ சொற்களும் சத்தியமாக இருக்கும், இதுதான் சத்தியமாக இருக்கும். நபி தொழுதாரு, இப்போ நபி ஈசன் வந்து நிற்கிறாரு, இஸ்லாத்துக்கு அடிக்கிறாரு, கிறிஸ்தவருக்கு பப்ளிக் டாக். அப்போ இவர் எப்படி பேசுகிறாரு? ஆனால் அவர் நல்லதுன்னு சொல்கிறார், குரான் படிக்க சொல்கிறாரு, பைபிள் படிக்க சொல்கிறாரு, பௌதகீதை படிக்க சொல்கிறார். பௌதகீதை நடந்தது தான் இது நடந்தது. அவர்த்து பார்த்தாங்க, அவர் சிறந்ததை காப்பாற்றினா பௌதகீதை 8 இருக்குது. ஒரு பிள்ளை இஸ்மாயில் மேக்ஸ்குள்ளே போனதை நான் அவங்களுக்கு தெரியும், எல்லாம் வந்து பேசுனாங்க. பிரின்சிபல் இவ்வளோ எல்லா ஸ்கூல்லையும் பிரின்சிபல் வந்துட்டாங்க. இப்போ ஸ்கூலில் தான் போகிறேன்னா அறிவு களஞ்சியம், 1 அறிவு 2 அறிவு ஞானம், 6 அறிவில் அங்கே ஊட்ட பார்க்குற அறிவு. அறிவு ஊட்டுறதுக்கு ஞானம் வேணும். எப்படி ஞானம் இருக்கணும்? 9 கோயின்ஸ் கனியாமல் ஞானம் பெறாது, பாப்பா ஆகாமல் வர முடியாது. அப்போ ஹவு யூ மஸ்ட் டூ தியானம் ஆஃப்டர் கெட் அற்புதம். அப்போ அற்புதம் எப்படி நடக்குது? நீங்கள் செய்தபடியாக தான் நடக்கணும், செய்யாட்டி நடக்காது. வெளியில் நான் ஒன்றுமே செய்ய முடியாது, செய்தவைக்கு தான் நடக்குது, செய்யாதவைக்கு இல்லையே. அப்போ நான் என்ன செய்கிறது? நீங்கள் செய்யத்தான் வேணும். உங்களோட வயசுக்கு மெக்கிக்கோரின் நாசிக்கோரின் சாப்பிட்டா என்ன சாப்பிட்டா என்ன, நீங்கள் இது சாப்பிட்டே பவுன் கோயின்ஸ் ஆகும். அப்போ அது தெரிஞ்சுட்டு காட்டிட்டார். இவ்வளோ தூரம் 8 வருஷம் நடந்து பிடிச்சி விட்டார். இவ்வளோ கோயிலும் பிடிச்சிட்டு நிற்கிறாரு. எல்லா கோயிலும் வாங்க கோயிலில் 100 ரெடியாக திறக்கிறது. அப்பா அம்மா திறக்கிறாரு, தந்தையும் பிதாவும் முன்னோருங்க. இன்றைக்கு ஒரு அம்மா வந்தால் அவன் முடிச்சுட்டா, நைஸாக விவாக திறக்க சொன்னேன். அம்மா பால் கொடுக்க முடியுமா, நீ உனக்கு முடியுமா, நீ தரா. இப்போ அம்மாவை கூட்டின்னு திறந்துட்டு போகிறாங்க. அவ விஷயம் முடிய போகுது, ஈசன் கொடுத்துட்டார் எல்லாத்த கையில். அப்போ கலியுகத்தை காப்பாற்ற போகிறார். இல்லற மெடிடேஷன் நீங்கள் காட்டுக்கும் போக தேவையில்லை, வாங்க பாப்பா சென்டருக்கு, பாப்பா சென்டர் கூடிடும். இப்போ இடம் இல்லை மக்களுக்கு. இப்போ இவங்களுக்கு எல்லாம் காரணம் எங்கே தியானம் இருக்கு வந்து நாங்கள் பாப்பா சென்டருக்கு போங்க, போய் ஒரு 15 மணி, எனக்கு 5 டைம் தியானம் இருக்கணும். போயிட்டு அங்கே கூத்துங்க. அப்போ அங்கே 5 டைம் தியானம் எடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யணுமா, ஞானம் எடுத்த அப்புறம் தான் 21 தியானம் எடுத்த அப்புறம் தான் சாப்பிடுங்க. முதல் ஞானதானம், பிற அன்னதானம். இது வந்தால் முடிஞ்சு. நம்ம ஞானதானம் தந்த அப்புறம் தான் அன்னதானம் தருவோம். இப்படி வந்தேன்டா உலகம் ஃபுல்லாக ஃபிஷன் பெறுது, சண்டை வராது. இல்லையோ இது வந்து டு போட்டு ஆஃப் பண்ணுவான். எல்லோரும் கிரீர் பண்ணுறான். நான் சொன்னேன், நீங்கள் கிரீர் பண்ணாத பாப்பா, உண்மை அங்கே தியானம் நடக்க போகுது. நான் இப்போ பாப்பா எல்லாம் நான் போயிருப்பாங்க. இங்கே தான் நான் கோயிலுக்கு வந்துருக்கிறேன். முதல் இங்கே ராஜேஸ்வரி கோயிலுக்கு வரல இல்லை, ஐ வென் பாப்பா பெதன் கம் கோயில். உங்களுக்கு தெரியும், உலகோட மூவன் இருக்கலாம் இங்கே. முதல் இங்கே வந்தால் அப்போ இங்கே இல்லைன்னா நான் எல்லாம் கேள்வி கேட்குவாங்க, ஏன் பாப்பா இல்லை இருக்குது கொஞ்சம் பொருங்கவா. அது என்னண்டா எல்லாத்தையும் ஒரே அடியாக வைக்க பார்க்குறேன் எல்லா சென்டர்லையும். அங்கே தான் வந்தேன் நான், அங்கே தான் ரத்தீந்திரன் 4 பேப்பரில் வருதுல்ல.
பேப்பரில் வாரது பிரச்சனை, நியூஸ் பேப்பர் சொல்லிட்டேன். நீங்கள் எடுத்து போராட்டி உங்களோட பிரச்சனை. ஆனால் இந்தியாவில் வழியாகிடுது. அப்போ இந்தியாவில் உனக்கு பிரச்சனை தானே. மலேசியா நீ என்ன செய்திருக்கிறார், நியூஸ் ரிப்போர்ட்டர் என்ன நடந்திருக்கு, உயிரை காப்பாற்றிக்கிறாரு, சூக்கம் நடந்திருக்கு, உலகத்தைன்றாரு, தேர்ட் போரை நிப்பாட்ட சொல்கிறாரு, தேர்ட் போர் நிப்பாட்ட சொல்லிட்டான், ராம் கம் டு மீ என்றார். ஐ டோக் ஆல்ரெடி. அப்படி இல்லை, அவர் இந்த வாரம் பேர் இதே வெளியாக்கலை, வெளியாக போகுது. வேறு சூன் வெளியாகிடும். வேறு சூன் டுக்கல் சிவன் நதி உடைக்க போகிறார். எப்படி உடைக்க போகிறார் கூட சென்ற காட்டி நடக்க போகுது. அப்போ தான் நதி உடையுது. அப்போ கலிகம் முத்துது, கலிக கிழங்கெல்லாம் மாறிடும். சொத்துக்கை பீச்சைக்கே மாறாது. சூரிய கிழக்கண்டு குமரிக்கண்டம் ஆயிடும். நீ தந்தையை பேசுகிறேன், எங்கேருந்து பேசுகிறேன், நான் குமரிக்கண்டத்துலேருந்து பேசுகிறேன். நாங்கள் வரைக்கும் சோத்துக்கை பீச்சைக்கண்டு வந்துட்டோம். இப்போ சூரிய கிளை சந்திரகிளைந்து நாங்கள் போகிறோம். அங்கே இது திருப்பி போய் ஒட்டிடும், திருப்பி ஒட்டிடும். உலகம் அழியாது, நீங்கள் தான் அழிவீங்க. தேர்ட் போர்லாம் நடக்காது. ஐ மெசேஜ். தேர்ட் போர் நீங்கள் தோத்துருவீங்க. நீங்கள் தான் அவன் தான் வெள்ளரசு, இங்கே வரும் வெள்ளரசு இல்லை. அப்போ அதால் தான் நீங்கள் இதை தியானத்தை வைக்கணும். இப்போ அதுக்கு தான் வந்துன்னா இவங்கெல்லாம் கேட்டால் நாங்கள் போஸ்ட் கண்ணன்ட்ட வச்சு கண்ணன் சொல்லுவாங்க. நீங்கள் இதை அறிவித்தல் எடுத்து உங்களை சொல்லிக் கொடுக்க வைங்க. நீங்கள் உங்களோட இது அரைச்சிடுவீங்களா, இந்த கோயில் எல்லாம் போடுறாங்க. அப்போ நீங்கள் இதாக அறிவிக்கணும். ஒரு நாள் 8 மணிக்கு தியானம் இருக்கும், வேறு வேறு திறந்துட்டு அது கூட சாப்பிடுங்க. 20 நிமிஷம் தான். அப்போ என்ன நடக்கும், மக்கள் கூடிடுவாங்க. உங்களோட சென்டரில் முந்தி இவ்வளோ இருக்கும், மீட்டிங் இடம் இல்லை. அப்போ எல்லா சென்டரையும் பூந்துடுவாங்க. எல்லா இப்போ எங்கே நாங்கள் அரைக்கி விட்டுருவோம். பாப்பா சென்டர் ஓடுவோம். பாப்பா சென்டர் மக்கள் வருவாங்க. மக்கள் இடிப்படுறாங்க. இடம் இல்லை எனக்கு. 10K முருகன் கோயில் இடம் இப்போ அங்கே ஏன்னா பிள்ளையாள் இது வந்து இப்போ உள்ளுக்கு முருகன் வைக்கிறது தான் நடந்துட்டு இருக்கலாம். போன ஒரு 10K தப்பு பேசுனேன். அடுத்த முறை கடையை போட ஒன்றாங்க ஒத்துக்கொள்கிறேன். நாங்கள் தியானம் செய்வோம். எல்லாம் கூடி செய்துட்டா இப்போ இவ்வளோ பேரும் இந்த முறை ஓப்பன் பண்ணி அடுத்த முறை வந்தால் எப்படி இருக்கு திங்க் பண்ணி பாருங்கள். எல்லா இடத்தையும் ஒரு உபதேசம் நடந்தால் எப்படி இருக்கும், உண்மைன்னு தெரியுது. எடுத்து சொல்லி கொடுத்துருங்க. காசும் வேண்டாம். அவங்க சென்டரில் பார்த்து எனக்கு நிறுவனம் அவங்க ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. இதெல்லாம் அவருடைய மண்டபம், சிவனுடைய ஈசனுடைய மண்டபம், பாப்பாதுன்ற ஈசனுடையது, 10K ஈசனுடைய எல்லாரும் என்னுடையது. எப்படி நீங்கள் அவரை தள்ள முடியும்? ஈசனை தள்ள முடியுமா? தள்ளுனா பூட்டி போடுவீங்க, பூட்டை வச்சுடுவார். எப்படி அது தெரியாமல் பூட்டிடுவார். வேறு மாதிரி வரும் பிரச்சனை. அப்போ என்ன கேட்பாங்க, கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் நீங்கள் கேட்காங்க, அவங்க வருவாங்க. என்ன இது வந்து அடிபடுறாரு, நீங்கள் சண்டை பிடிக்கக்கூடாது. நான் சண்டை பிடிச்சி வைக்க முடியுமோ? இது அமைதியான தர்மம். ஞான தர்மத்துக்கும் விஷ்ணு வந்து தர்மத்தை நிலைநாட்ட பார்க்குறேன். நான் இப்போ வந்திருக்கிறேன் பஞ்ச பாண்டவரோட நான் வந்து இப்போ சமாதானம் பேசுகிறேன். எல்லா குரு சம்பதியையும் கூப்பிட்றேன். குருக்களே குரு தம்பதியில் வாங்கன்னு நான் பேச போகிறேன். நாளண்டைக்கு வாங்க, வந்து நிற்கிறேன். எடுத்துக்கொள்றீங்களா? எல்லாத்துக்கும் பெரிய அழிவை பார்க்க போறீங்களோ? நீங்களும் தான் அழிவீங்கள். உலகம் அழிய போகுது, நெருங்கிக்குது, கிட்ட நிற்கிறீங்க. ஒன் டைம்ஸ் மேலே நடக்கும் தேர்ட் போர் இப்படி அழிய போறீங்களா? எல்லாத்தையும் விட போறீங்களா? ஆனால் நான் பூமியை விட மாட்டேன். பூமி 24 வந்து என்ன நம்பி வாப்பா மாதிரி இருக்கிற 9 கோயின்ஸோட நீ தட்ட முடியுமா? அப்போ அப்படி கோயின்ஸ் தான் எங்களை பிடிக்க முடியாது, இவங்களை பிடிக்க முடியாது. நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன், என்னை போலீஸை பிடிக்க முடியும், கால் பண்ண எல்லாம் பிடிக்கும். தே கேன் சரண்டர். பாருங்க, என்ன பிடிக்க முடியல இவங்களால. ஓகே, இப்போ என்ன மாதிரி இப்போ இவ்வளோ இதுக்கு கட்டாயம் பெறுவோம். இந்த ப்ரோக்ராம் இருக்குல்லாம் கட்டாயம் வந்து நீங்கள் தூர இருப்பாங்க. எல்லா சென்டர்கிட்ட பேரையும் கொடுத்து எடுத்துட்டு நீங்கள் பேசிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ தான் பப்ளிக்கா நீங்கள் அங்கே வந்து சொன்னீங்க எங்கள் சுங்கப்பி சிவன் கோயிலில் நீங்கள் கிளாஸ் யூடியூப்பில் பார்ப்பாங்க. நீங்கள் அப்போ சொல்லிக்கிறார் அதே அந்த பெரிய அதுக்கு திட்டமிட்டு அப்படி கூட்டிடுவார். அப்போ இந்த ப்ரோக்ராம் கட்டாயம் வந்துடுவான் 3 o'clock. வந்துட்டு நீங்கள் அது வராட்டி நான் வெளியூர் போயிட்டு 8ஆம் தேதி வரேன். வந்தோன்னா சென்னைக்கு போகிற ஒரு வேலை இருக்கு. 7ஆம் தேதி வருது. 7ஆம் தேதி இது வந்து ஜூன் 7. ஜூன் 7 இது 17 சரி, நீங்க 7 வர்றீங்க. நான் 7 வந்துருவேன். 17 இப்ப 8 வந்து 17 புக் பண்ணிருங்க. இது வந்து நம்மளோட பாபா சென்டர் சென்னையில இருக்கு. நம்ம 2 மாசம் போல கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி பாபா சென்டர் எல்லாம் போயிருமே, பிரச்சனை வந்துருமே. பாப்போம், நான் தெரிஞ்சா கண்டிப்பா வரேன். இல்ல இதுக்கு வேற இல்லையோ, பிரச்சனை வேற மாதிரி வந்துரும். மக்களுக்கு பேச தங்கிடுவாங்க. எனக்கு கேட்குறாங்க எங்கே காணல நீ வாரான்னு சொல்கிற காணல நான் நீங்கள் விராட்டி உடனே தங்கிடுவாங்க. என்ன எல்லா திறனும் வந்து நான் வரேன். மலேசியா அகஸ்திய பீடம் போட்டிருக்க. யார் பேருன்னா பாலசித்தர். அவர்தாங்க ஓல் பிரிங் ஓல் வேர்ல்ட் கம் பட் அவர் கொண்டு இல்லை. அது இது எனக்காக வச்சது. ஈசன் திட்டம் திட்டி கொண்டு வந்து இந்த 9 ஆளுக்கு இருக்கிறேன்.
30 பாடசாலை இருக்கிறேன், ஒப்படைக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்க. 30 பாடசாலை. இப்போ என்ன செய்யணும்னா நம்ம எல்லாரும் வந்து உங்கள் சென்டரில் இது முடிஞ்சோடனே தியானம் இருந்துச்சு 20 நிமிஷம் இருந்துட்டு தான் சாப்பாடை கொடுங்க, அதை கொண்டு வாங்க 20 நிமிஷம் நீங்கள் அதை இது நிமிச்சிடுங்க. அப்போ பிரச்சனை முடியும். அப்போ வந்து இவங்க வர எல்லாம் சக்கரை வந்துடும். டூ பாப்பா 9 பாயிண்ட்ஸ். அப்போ எல்லாரும் சேர்ந்து நம்ம அடுத்த தற்போசத்துக்கு நம்ம கூட போகிறோம் பத்திரிக்கையில். அப்போ நீங்கள் எல்லா சென்டர்லேருந்து வரணும் வாங்க பத்திரிக்கையில். இரவு 8 மணிக்கு தந்துட்டார் மேலே ஃபுல்லாக கீழே இருக்க சொல்லி தான் ஒழுங்கு பண்ணுறாரு, கடை போட மாட்டேன்றார். ஐ டோன்ட் வாண்ட் டு பே, ஐ ஆல்ரெடி டாக், அதான் இன்னும் ஒரு ஃபினிஷ். அப்போ அங்கேயும் நடந்துக்கலாம். அப்போ அங்கே இருந்து சித்திவாண்ட நம்மளை கூப்பிட்டாங்க எல்லாம். இப்போ கிரியா அப்படின்ட்டு போயிட்டு வாங்க எங்கே ராகவேந்திரா தே ஆல்ரெடி ஓகே காதல் எல்லாம் கூடி ஒரு ஆன்மீகம் கூட போகுது. கூடக்க நம்ம இங்கேருந்து வரணும். அப்போ அதுக்கும் நம்ம என்னென்னு ஆரம்பிக்குவோம். பழைய மாதிரி இவங்க வருவாங்க. கண்டிப்பாக 4 பேர் இருக்கணும் திறக்கிறதுக்கு இங்கே. அப்போ கூட பிரபா இப்போ நான் போனேன். இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளைக்கு அவங்க சுரக்கட்டும், ஒவ்வொரு நாளும் இங்கே தியானத்தை வைங்க. அவங்க இருக்கட்டும் வந்த உங்களோட குருவே க்ளோஸ் பண்ணி 20 நிமிஷம் தியானம் 9 சக்கரம் தான் இருந்தோன்னா சாப்பாடு முதல் ஞானம் அன்னதானம் தான். இதை நீங்கள் வச்சுட்டா தான் எல்லாரும் ஃபினிஷ். ஏன்னா கோயின்ஸ் நான் முள்ளுக்கு போனாக்குவோம், மூச்சு குறையணும். நான் 0 வாசி காத்து வந்திருக்கிறார். இப்போ இதை வச்சுட்டு நான் உலகத்தை கொண்டு போயிருக்கேன், அங்கே போய் சேர்ந்துடும். நான் போயிட்டு உலகம் முடிஞ்சிடும். ஐநா சேர்வே நிற்பேன். இது நடந்து அதான் ஈசன் பேப்பர், நானும் இல்லை அவர் நாங்கள் அனுப்பி நான் சால்வ் போயிடும். உங்களுக்கு தான் நான் இங்கே திறந்து விட்டேன். இந்த சக்கரம் முதல்வர் வெறித்தான் திறந்து நானும் வீட்டை வந்து உங்களை 2 பேசிக்கிறேன். உங்களுக்கு வீட்டை உங்களோட கிளாஸுக்கு விதைக்க இந்த மாதிரி மருந்து குடிச்சிட்டேன். நித்ரா கொடுத்தா ஐ டோன்ட் கேர். நீ ஹாஸ்பிட்டல் கூட நான் வந்து கிளாஸ் முடிச்சுட்டு தான் அப்படி தூக்கணும். அதங்க எழுதப்பட்டிருக்கும். ஏன்னா எனக்கு முதல் ஆன்மீக பீப்புளுக்கு ஆன்மா கொடுக்குதான் என்னுடைய வேலை. நான் நடந்து காசு இல்லை, ஆனால் 40 கார் ஓடுது. பட் எல்லாம் ஓடித்திருக்காங்க, காசு தெரியும். இன்றைய காசுட்டே தந்து போயிடும். அப்போ குடும்பம் அப்போ ஈசன் காட்டுறான் எப்படி இவர் நடந்தார் இவ்வளோ காலம் ஸ்கூல். இப்போ ஸ்கூல் எல்லாம் வந்து சரணடைஞ்சு இப்போ எல்லாம் ஆன்மீகவாதம் ஒரு காதல். இது வந்து அண்டத்துலேருந்து வந்து உபதேசம் கலியுகத்தை காப்பாற்ற. விஷ்ணுவே சக்கரம் கொடுக்க முதல் யுகத்தில் அழிய விட்டுட்டார். திருப்பி செனாந்திரியம். இப்போ ஈசன் திருப்பி வரார். நபி ஈசன் வந்துட்டாங்க. முஸ்லீமே வந்துட்டாரு. அதே முஸ்லீம் வந்து ஓகே இப்போ என்ன செய்வோம்? ஓகே என்ன செய்வோம்? இப்படி நீங்கள் எப்படி செய்வோம்? எப்போ செய்வோம்? நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஓகே அனௌன்ஸ் பண்ணி பத்திரிக்கை வர சொல்கிறேன். ஓகே நீங்கள் அந்த அட்டையில் வந்து பாருங்க. என்ன அதுக்கு ஒரு கிளாஸ் தியான கிளாஸ் எப்படி சொல்லுவோம்? இங்கே வந்துங்க அந்த மாதிரிலாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணல. ப்ராக்டிஸ் பண்ண பிரச்சனை வரும். எல்லாம் அவசரமாக ஓடுறாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, அவங்க திறந்து நான் 20 நிமிஷம் உட்கார சொன்னா எல்லாம் வராது, ஆள் வராது. இங்கே திறந்துட்டா இருப்பாங்க. ஓப்பன் சக்கரா ஆஃப்டர் தட் ஓப்பன் சக்கரா அந்த மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ண கஷ்டம் எனக்கு. நீங்கள் இவங்க செய்யட்டேன் இல்லை அது விட முடியாது. ஏன்னா பீப்புள் டோன்ட் லைக் இட். ஓகே நாங்கள் ஏற்கனவே யோகா செஞ்சு போட்டாங்க. முதல் 30 பேர் நிற்பாங்க. 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா அது 20 மாறும். அப்படியே மாறி 100 பேர் இருந்தோம். நம்ம டெய்லி இருக்கே நீங்கள் நிப்பாட்டின அப்புறம் நிப்பாட்டினா என்ன நீங்கள் சொல்லுங்க, நான் வர சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஆனால் இந்த விஷயம் நான் கிளாஸ் செஞ்சுருக்கேன். ஓகே அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க? மக்கள் அங்கே நான் வர வைக்கிறேன், அது பிரச்சனை இல்லை. நான் அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஓகே ஆனால் இங்கே நான் ப்ராக்டிஸ் பண்ண கஷ்டம். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே ஆரம்பத்துலேருந்து ஆரதி முடிஞ்சோடனே எல்லாருக்கும் பிளெஸிங். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? ஏதோ ஒரு மர்மத்தாலோ ஒரு மந்திரத்தை எனக்கு குணமாகணும். இதுதான் நான் போயிட்டு உட்காருங்க சொன்ன வச்சுங்களேன். உட்காருவாங்க. 4 வழியில் பார்த்தீங்கன்னா வரமாட்டாங்க, ஆள் குறைஞ்சிரும். ஓபன் பண்ண சந்தோஷம் தலைவர்லாம் இருக்கிறாங்க. ஆல்ரைட் ஓகே அப்ப என்ன செய்வோம்? ஓகே அது நான் செஞ்சேன்னா எனக்கு அடி விடுவோம். எனக்கு தெரியும். எனக்கு இன்னைக்கு நம்ம கோயிலில் கூட ஆள் வர மாட்டேது. நீங்க போய் பாருங்க, அவ்வளவு கூட்டம் நிற்கும். ஏன் என்ன காரணம்? நீங்க காரணம் என்ன தெரியுமாங்க? நான் சொல்றேன்னு நீங்க விட்டுறணும் அவங்கள. அப்படி போய் அவங்க கட்டி பிடிக்கணும், பாபாவை கட்டி பிடிக்கணும். அங்க இருந்து சாப்பாடு சோறு அன்னதான சாப்பாடு கோப்பி எல்லாம் கொடுக்கணும். அதெல்லாம் கூட்டம் நிற்கிதாங்க. இப்போ போய் அந்த கூட்டத்தில் எல்லாரும் பஜனை அமைதியாக உட்காருங்கன்னு சொன்னீங்களேன். உட்காரோம் இன்னைக்கு. நாளைக்கு அது 5 பேர். நீங்க என்ன செய்யணும்? ஒண்ணு செய்ய வேண்டாம். நீங்க அறிவிச்சிடுங்க மக்களுக்கு. நீங்க சொல்லுங்க, டைம்லாம் கொடுங்க. நான் அனௌன்ஸ் பண்ணி ஆளை வர வைக்கிறேன். ஆள் வராங்களா இல்லையா? அவங்க ஓகே. ஆனா என்னால ஹெல்ப் ஐ கேன் சப்போர்ட் யூ. ஆனா இங்க உங்க நான் இங்க பிராக்டிஸ் பண்ண கஷ்டம். ஓகே ஓகே. நம்ம ஏற்கனவே ரொம்ப நிகழ்ச்சி இருக்குல்ல. நம்ம நிகழ்ச்சி இருக்கும் இதை கூட எப்படி நான் போத்துறது? அது ஒத்து வராது. ஓகே ஓகே. அப்ப அதை விட்டுட்டு அப்ப நீங்க அந்த ப்ரோக்ராமுக்கு வாங்க. சரி ஓகே. இனி நான் வர மாட்டேன். தான் லாஸ்ட் வரைக்கும் இங்க நான் வரது தான் கடைசி. இனி நான் வர மாட்டேன். தான் லாஸ்ட் வரைக்கும் இங்க நான் வரது தான் கடைசி. இனி நான் வர மாட்டேன். தான் லாஸ்ட் வரைக்கும் இங்க நான் வரது தான் கடைசி.